ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக இந்த கல்யாணம் நின்றுச்சுங்க. இப்போதைக்கு சந்தோஷம்தான். ஆனால் இதுக்கப்புறமும் இந்த சுடருக்கு, அதாவது ரேணுகாவுக்கு நல்லபடியாக முழுசாக பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்துடுச்சு, அவங்க நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிர் ஆணையத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. ஏன்னா முழுசாக சரியாயிட்டாங்க இந்த ரேணுகா அப்படின்னா அது சுடர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்ட மாதிரி ஆகிடும். ஏன்னா உண்மையான ரேணுகாவாக இருந்தால் தானேங்க இந்த ஞாபகம் வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிய வர்றதுக்கு. இவங்க தான் சுடராச்சே. அதனால் ஜென்மத்துக்கு பழைய நினைவுகள் எதுவும் திரும்ப வரப்போகிறதில்ல. அதனால் விஜய் இந்த சுடரோட கழுத்தில் தாலி கட்ட போகிறதும் இல்லை. சரி, இப்போதைக்கு இந்த பிரச்சனை நீண்டுருச்சிங்க, அதாவது நீங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை எழப்போகுது. இப்போ விஜய்க்காகட்டும், அதுக்கப்புறம் இந்த கதிரேசன், நிஷா, இவங்க எல்லாரும் இப்போ வரைக்கும் தன்னோட அக்கா, என் பொண்டாட்டி ரேணுகா அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் எப்போ நம்ம விஜய்க்கோ இல்லை கதிரேசனுக்கோ நிஷாவுக்கோ ஒரு சின்ன பாயிண்ட் அளவுக்கு இவ நம்ம அக்கா இல்லாத மாதிரியே தெரியுதே அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகும். அது வரைக்கும் நம்ம மல்லி, மனோகரெல்லாம் என்ன தான் பாடுபட்டாலும் அது நடக்க போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் ஒரு முடிவு, அதாவது என்னன்னா, இந்த மல்லி இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால்னா என் பொண்ணு இருக்க மாட்டா, இந்த மல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்க, அது முடியாதுங்க, மல்லி இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மல்லி இருக்கிறதா இருந்தால் என் பொண்ணு ரேணுகா இங்கே இருக்க மாட்டா அப்படின்னு கதிரேசன் கத்தவே இந்த சுடருக்கு ஹார்ட் அட்டாக்கே அடிச்சிருது. அட பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இங்கே இருக்கலான்னு பார்த்தா இங்கேயும் இருக்க விடாமல் பண்ணுறவங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ராஜி எல்லாம் அப்படி விட போகிறதில்ல. அங்கே எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அவள் புருஷன் இங்கே இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கேயே இருக்க வைப்பாங்க. ஸோ அடுத்த பிளானை கைக்குள்ளே எடுக்குவாங்க. ஏன்னா இந்த ரகு ஆல்ரெடி சொல்லியாச்சு, கல்யாணம் ஆகலைன்னா என்ன, நீ அவனுடைய, அதாவது 2 பேருக்குள்ளேயும் நடக்க வேண்டியது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கல்யாணம் பிளான் சொதப்பிடுச்சு. அடுத்த பிளான் இந்த சுடர் கர்ப்பமாகிற பிளான் தான். அதாவது விஜயை ஏமாற்றி எப்படியாவது கர்ப்பமாயிட்டா கண்டிப்பாக அந்த டைமில் தாலி கட்டி தானே ஆகணும். அதனால் இதுக்கப்புறம் இந்த சுடர் இந்த ஒரு பிளானில் தான் இறங்க போகிறாங்க. அதனால் வீட்டை விட்டு வெளியே போகாமல் அங்கேயே தான் இருக்க போகிறாங்க. அதனால் இந்த நிஷாவுக்கோ கதிரேசனுக்கோ விஜய்க்கோ இவங்க 3 பேருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு 1% அளவுக்கு அது கூட சந்தேகம் வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகினா நல்லாயிருக்கும். உருவாகிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா அந்த 50 லட்சம் பணத்தை எடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லி தன்னோட மாப்பிள்ளை விஜய்கிட்ட கதிரேசன் சொல்லியிருந்தார். விஜயும் சொன்னதுனால அவர் அந்த மண்டபத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணார் அந்த இன்ஸ்பெக்டர், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்தார் அந்த இன்ஸ்பெக்டர். அப்படின்னா நடந்த எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த பணம் காணாமல் போக வாய்ப்பே இல்லை சார், கண்டிப்பாக இந்த பணத்தை உங்கள் பொண்ணு ரேணுகா தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்ல போகிறாரு. இதை கேட்டதும் தலையில் இடி விழுந்த மாதிரி இந்த கதிரேசன் உட்கார போகிறாரு. ஒரு சிங்கம் படத்தில் நம்ம விஜய், நம்ம சூர்யா என்ன சொல்கிறாரு, அந்த செயின் கண்டிப்பாக நீங்கள் தான் ஒழிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அனுஷ்காவை பார்த்தா. அந்த மாதிரி அந்த பணத்தை உங்கள் பெரிய பொண்ணு ரேணுகா தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது இந்த கதிரேசனுக்கு தன்னோட பொண்ணு ரேணுகா மேலே சந்தேகம் வந்தால் நல்லாயிருக்கும். தன்னோட பொண்ணு இவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.